வணக்கம். மலையாள படங்கள் அப்படின்னாலே அதுக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் உண்டு. யதார்த்தமான எளிமையான வாழ்க்கை முறைய படமா எடுக்கிறதுனால மற்ற மாநில சினிமா துறையை விட மலையாள சினிமா துறை மீது ஒரு மதிப்பு உண்டு. ஆனா அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் உடைகிற மாதிரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை ஹேமா விசாரணை ஆணையம் வெளிக்கொண்டு வந்திருக்கு. பிரபல நடிகைகள் முதல் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் வரை கிட்டத்தட்ட 80 பேரோட சாட்சியங்களை இந்த விசாரணை ஆணையம் பதிவு பண்ணிருக்கு. தங்களோட இந்த அறிக்கையை அவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு கவிதையோட ஆரம்பிச்சிருக்காங்க. மினுமினுக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அழகான நிலவு இருக்கக்கூடிய வானம், மர்மங்கள் நிறைஞ்சது. ஆனா விஞ்ஞானிகள் நட்சத்திரங்கள் எப்போதுமே மினுமினுக்காது, நிலவு அழகா இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்த நம்பாதீங்க, உப்பு சில நேரத்துல சர்க்கரை மாதிரி கூட தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியில அழகா தெரியக்கூடிய இந்த சினிமா உலகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் உள்ளர நடக்குது அப்படிங்கறத தங்களோட அறிக்கையில சொல்றதுக்கு முன்னாடி இந்த கவிதையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை தொடர்ந்து பல நடிகைகள் நடிகர்கள் மேல, இயக்குநர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டை மீட்டு மூலமா முன் வச்சுட்டு வராங்க. இந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பட வாய்ப்புக்காக இல்லைங்க, மலையாள நடிகர் சங்கத்துல சேரணும், அதுல உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இதுல முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையை தொடர்ந்து மலையாள நடிகை ரேவதி, மலையாள நடிகரும் மலையாள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான சித்திக் மேல பாலியல் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அவர் மேல பல பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே போல நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் மேலையும் நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இதனால நடிகர் சங்கத்தோட தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் பதவி விலகிருக்காரு. கூண்டோட அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நடந்த ஒரு விவகாரம் கேரளாவையும் தாண்டி இந்தியா முழுவதுமே பேசு பொருளா இருந்தது. நடிகர் திலீப்போட தூண்டுதலின் பேர்ல ஒரு பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருந்தது. அந்த டைம்ல மீட்டு பெரிய விவகாரமா வெடிச்சது. அதுக்கப்புறமா தான் கேரள அரசு ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில முன்னாள் IAS அதிகாரி வச்சலா குமாரி, நடிகை சாரதா ஆகியோர் அடங்கிய 3 பேர் ஆணையத்தை கேரள அரசு அமைச்சது. ஆனா அந்த ஆணையத்துல புகார் சொல்ல, சாட்சி சொல்றதுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வரல. தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்ல பல பேர் பயந்துருக்காங்க. காரணம், இண்டஸ்ட்ரியில நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, நம்ம பழிவாங்கப்படுவோம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. பிரபல நடிகைகள் மட்டும் இல்ல, சினிமாவில நடிக்கணும் அப்படின்னு புதுசா வரக்கூடியவர்களுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கும் பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. சின்ன சின்ன நடிகைகள், இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடியவங்க பாலியல் அத்துமீறலையும் தாண்டி பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. உதாரணமா, டாய்லெட் போகணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அப்படியான ஒரு அடிப்படை வசதிகள் எதுவும் படப்பிடிப்பு தளத்துல செஞ்சு கொடுக்கப்படல. அப்படியே அவங்க வெளியில போகணும், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் போக வேண்டியிருக்கும். அதுக்கு கூட தயாரிப்பு நிர்வாகம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, இது போன்ற அடிப்படை வசதிகள் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் குமுறலையும் அந்த விசாரணை ஆணையத்திடம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்கள் சினிமாவில வாய்ப்பு தேடணும் அப்படின்னாலே அதுக்கான பாஸ்வேர்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. படப்பிடிப்பு தளங்கள்ல நைட் டைம்ல இருக்கும்போது, வெளியூர்கள்ல இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம் கேட்கும். அதுவும் கதவு உடையிற மாதிரியான சத்தங்கள் சில நேரத்துல கேட்கும். சில பேர் அத்துமீறி அப்படியுமே கதவை திறந்துகிட்டு எல்லாம் உள்ளார வந்திருக்காங்க. இதுக்காக நாங்க நைட் டைம்ல வெளியில தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தா எங்க குடும்பத்துல இருக்கிற யாரையாவது நாங்க கூட்டிட்டு போய் தங்குவோம், அதுதான் எங்களோட பாதுகாப்பு, அப்படியெல்லாம் தங்கிதான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற குமுறலையும் அந்த விசாரணை ஆணையத்திடம் பல பெண்கள் முன் வச்சிருக்காங்க. நடிகை ரேவதி பேசும்போது, நான் தமிழ் சினிமாவிலையும் நடிச்சிருக்கேன், மலையாள படங்களையும் நடிச்சிருக்கேன், மற்ற மொழி படங்களையும் நடிச்சிருக்கேன். ஆனா அதிர்ஷ்டவசமா நான் அது போன்ற ஒரு சூழ்நிலையில இருந்ததில்ல, எனக்கு கசப்பான அனுபவங்கள் எதுவும் ஏற்பட்டதில்ல. ஆனா பல பெண்கள் என்கிட்ட தனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். பாலியல் துன்புறுத்தல் மட்டும் கிடையாது, உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் கூட பல பெண்கள் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு நடிகர் திலீப் விவகாரத்துல மலையாள நடிகர் சங்கமான அம்மா சங்கம் மீது நடிகைகளுக்கு ஏற்பட்ட அதிருப்தி காரணமா மலையாள நடிகைகளை ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. WCC, விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற சங்கத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கம் தான் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில கேரள அரசு விசாரணை ஆணையம் அமைக்குது. அந்த ஆணையத்துக்கிட்ட சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு பல நடிகைகள் மிரட்டப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டது. அதையெல்லாம் மீறி தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பல செலவு பண்ணி கிட்டத்தட்ட 2 வருடமா கடினமா உழைச்சி பல பெண்களோட சாட்சியங்களோட அந்த அறிக்கையை 300 பக்க அறிக்கையை தயாரிச்சு கேரள அரசு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனா கேரள அரசு உடனடியாக அதை வெளியிடவே இல்லை. 2019 இந்த அறிக்கை கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்படுது. ஆனா இப்பதான் அந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. பல கட்ட போராட்டங்கள், நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு
ஒரு சில பக்கங்கள் நீக்கப்பட்டு சில பேரோட பெயர்கள் நீக்கப்பட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேமா விசாரணை ஆணையத்தோட அறிக்கை என்பது வெளியாகி இன்னைக்கு பெரிய அளவுல மலையாளத்தையும் தாண்டி மத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு புயலை வீசுது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல் குறித்த ஒரு விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இந்த அறிக்கையில பாலியல் அத்துமீறல் மட்டும் இல்ல, நடிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளம் கொடுக்கிறது, சில சமயம் கிளாமரா நடிக்கணும் அப்படின்னா அது முன்கூட்டியே சொல்லாம இருக்கிறது, சீன் எடுக்கும் போது சொல்றது, ஒருவேளை அப்படி நடிக்க பிடிக்காம அவங்க அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்க நடிச்ச நாள் வரைக்குமான சம்பளத்தை கொடுக்காம இருக்கிறது, இது போன்ற பல பிரச்சனைகளையும் பெண்கள் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த அறிக்கை சொல்லுது. ஹேமா விசாரணை ஆணையத்தோட இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் மறுபடியும் 2017க்கு பிறகு இப்ப மீண்டும் மீட்டு பேசு பொருளா இருக்கு. இது மூலமா தங்களுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. குறிப்பா மூத்த நடிகர்களான சித்திக், முகேஷ், ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, எடவேல பாபு, பாபுராஜ், மலையாள இயக்குனர்கள் ரஞ்சித், சஜின் பாபு, VS ஸ்ரீகுமார், இவங்க மேலெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. பொதுவா இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும், பாலியல் அத்துமீறலை தவிர்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட சந்திப்புகளை அவங்க முதல்ல தவிர்க்கணும். தனக்கு என்ன நடந்தது, தான் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கறத சொல்ல அவங்க முன்வரணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் மேல நம்ம குற்றச்சாட்டை முன் வச்சோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, நம்மள பழி வாங்கிருவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாம இது போன்ற விஷயங்களை தைரியமா சொல்ல முன் வந்தாதான் வேலை செய்யற இடத்துல இது போன்ற பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது ஓரளவாவது குறையும். இது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, மத்த இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. எல்லாரும் பேச வந்தாதான், தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல முன் வந்தாதான், பாதிக்கப்பட்டவங்க சொல்ல முன் வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் மற்ற இடங்கள் நமக்கு சுத்தமா தான் தெரியும். அதே போல இது சினிமாவில மட்டும் இல்ல, எல்லா துறைகளையும் இது போன்ற பிரச்சனைகளை பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சினிமா அப்படிங்கும் போது இந்த விவகாரம் பேசு பொருளா ஆகுது. பிரபலங்கள் அப்படிங்கறதுனால எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. ஆனா மற்ற துறைகள்ல பெண்களுக்கு இது போன்ற விஷயம் நடக்கும் போது யாருமே கவனிக்கிறது கிடையாது. இது ஒரு பேசு பொருளா ஆகுறது இல்ல. சட்ட ரீதியா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னுமே வலுவான அமைப்புகள் வேணும். ஆணையங்கள் அமைக்கப்பட்டாலும் கூட அந்த ரிப்போர்ட் உடனடியா வெளிவரணும். அதுல வெளிப்படை தன்மை இருக்கணும். அது அரசு தலையீடு, அதிகாரிகள் தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் பெண்கள் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாதுகாப்பா இருக்க முடியும். அது வரைக்கும் இந்த மீட்டு அப்படிங்கிறது அவ்வப்போது பேசு பொருளா இருந்துட்டே தான் இருக்கும்.